Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செமி அம்ப்ரெல்லா லாங் ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. ஃப்ராக் வந்து நான் ஸ்டிச் பண்றதுக்கு 5 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்திருந்த கிளாத்ல வந்து டாப்போட இந்த மேல் பகுதி மட்டும் கட் பண்றதுக்கு தனியா நான் கிளாத் எடுத்துக்கிட்டேன். தனியா எடுத்திருக்க கிளாத்தோட லென்த் வந்து 31 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட மேல் டாப்போட ஹைட் வந்து 15 இன்ச். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்தா 15 into 2 வந்து 13 இன்ச், 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ 31 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ டாப்க்கு எடுத்திருந்த இந்த கிளாத்தை வந்து 4 மடிச்சு போட்டிருக்கேன். லென்த்ல 2ஆவும் அகலத்துல 2ஆவும் மடிச்சு 4 மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ 4 மடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்து 15 இன்ச், 14 இன்ச் லென்த், 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு. ஸோ 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். லென்த் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி லென்த் மார்க் பண்ணியாச்சு. இப்போ லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஷோல்டர் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஷோல்டரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் ஆஃப் ஷோல்டரு, ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து 2.5 இன்ச் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிட்டேன். இப்போ செஸ்ட் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் வந்து எனக்கு 44 இன்ச். ஸோ 44 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரை மார்க் பண்ணணும். ஸோ 44 4ஆல் டிவைட் பண்ணால் 11 இன்ச்சு. ஸோ ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண இல்லையா, ஸோ அங்கே வந்து 11 இன்ச்சு. இங்கேருந்து இன்ச் டேப் வச்சு 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே இடுப்பு பக்கம் வந்து 38 இன்ச்சு. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ல வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். பேக் நெக் வந்து 7 இன்ச்சு. 7 இன்ச் பேக் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பீஸை வந்து எடுத்துட்டு கீழே வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எல்லாம் பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன்ல சென்டர்ல மார்க் கொடுத்துட்டு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 20 இன்ச், 20 இன்ச்சில் பாதி வந்து 10 இன்ச்சு. இப்போ நான் ட்ரா பண்ண ஆர்ம் ஹோல் வந்து 10 இன்ச்சுக்கு மேலே 10.5 இன்ச்சு வருது. ஸோ எனக்கு 10 இன்ச்சு தான் வரணும். அதுக்காக நான் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி ட்ரா பண்ணால் எனக்கு கரெக்டாக 1/2 இன்ச்சு கம்மியாக 10 இன்ச்சு வரும். ஸோ இப்போ அந்த ஷோல்டருக்கான 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே நம்ம இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டை மெஷர் பண்ணால் 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்ல வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன் நான் நெக்குக்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து ரவுண்ட் ஷேப் தான். பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஆர்ம் ஹோல் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் தனித்தனியாக கட் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் தனியாக தூக்கி நம்ம கொடுத்துருக்க டிசைனுக்கு நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ பேக் நெக் வந்து கட் கொடுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சு திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் வைக்கிறேன். ஸோ ரவுண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம கட் கொடுத்துக்கலாம் நெக்கு. இப்போ பேக்ல வந்து ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஷேப் நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஷோல்டரை கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா, அது நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். எங்கே 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டோமோ கரெக்டான மார்க்கிங் கிட்ட இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட மேல் பகுதி ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அம்ப்ரெல்லா ஃப்ராக்கோட கீழே அந்த செமி அம்ப்ரெல்லா வரும் இல்லையா, அந்த கிளாத் வந்து கட் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆ மடிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2ஆ மடிச்சுக்கிறேன். அகலத்துல நம்ம கிளாத் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துல 2ஆ இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரை இந்த மாதிரி மடிச்சா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். இந்த கார்னர் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம மடிக்கணும். ஸோ இப்படி மடிச்சுட்டா நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ செமி அம்ப்ரெல்லாக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டு கட் பண்ணணும். இப்போ நம்ம மார்க்கிங் பண்றதுக்கு நம்ம இடுப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ எடுத்தோம் அப்படின்னா 38 இன்ச்சு. அதை வந்து 3.14 இந்த மெஷர்மெண்ட்ல வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி வர ஆன்சரை வந்து அந்த மேல கார்னர் இருக்கு இல்லையா, அங்கிருந்து
நம்மளுக்கு எந்த ஆன்சர் வந்ததோ அந்த அளவுக்கு மார்க் கொடுக்கணும். எனக்கு வந்து 12 இன்ச் வந்தது, அதாவது 12.10 அந்த அளவு வந்தது. நான் 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேல இருந்து 12 இன்ச் மார்க் பண்ணா நம்மளுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வரும். ஸோ இந்த எல்லா மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம இடுப்பு பக்கம் கரெக்டா இருக்கான்ட்டு ஒரு தடவை செக் பண்ணணும். ஸோ எவ்வளவு வரணும் அப்படின்னா 9.5 இன்ச் வரணும். ஸோ எனக்கு கரெக்டா வந்துருச்சு. ஸோ இந்த கீழ்ப்பகுதியோட லென்த் மார்க் பண்ணணும். என்னோட லாங் ஃப்ராகோட ஃபுல் லென்த் வந்து 56 இன்ச். 56 இன்ச்சில் வந்து நான் 14 இன்ச்சு வந்து டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ 14 இன்ச்சு டாப்க்கு வச்சிருக்கேன். ஸோ அந்த 56ல 14 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நான் 42 இன்ச்சு லென்த் வைக்கணும். இப்போ கீழே இருக்க அந்த செமி அம்ப்ரெல்லாவுக்கு 42 இன்ச்சு லென்த் வைக்கணும். 42 இன்ச்சு லென்த் கூட ஒரு 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, அதாவது மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் கீழே மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு 1/2 இன்ச்சோ போயிடும். ஸோ அங்க மேல மார்க் பண்ணதுல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு 43 இன்ச் நான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பை நீட்டா வச்சுட்டு எங்க 43 இன்ச் வருதோ அந்த அளவுக்கு அப்படியே இந்த மாதிரி ரவுண்டா மார்க் பண்ணி நம்ம ஷேப் கொடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஷேப்ல இந்த மாதிரி வரும். நான் டிரா பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இந்த மார்க் பண்ணது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு செமி அம்ப்ரெல்லா வந்து இந்த மாதிரி கட் ஆயிருக்கும். எனக்கு கீழே வந்து கொஞ்சம் கிளாத் வந்து பத்தலை. ஸோ இதை வந்து இப்போ அட்டாச் பண்ணணும் கிளாத்து. ஸோ நம்ம பேலன்ஸ் கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு கிளாத் பத்தலையோ அந்த இடத்துல மேல இந்த மாதிரி 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு மீதி அப்படியே போட்டுட்டு திருப்பி நம்ம இன்னொரு முறை மேல இருந்து லென்த் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு நம்ம அம்ப்ரெல்லா ஷேப்ல கட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அந்த ஜாயின் கொடுக்க வேண்டிய கிளாத்தும் கரெக்டான மெஷர்மெண்ட்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செமி அம்ப்ரெல்லாவோட கீழ் பார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மேல வந்து நம்ம இடுப்பு பக்கம் வரும், கீழே வந்து அந்த ரவுண்டு வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ்க்கு நம்ம பேலன்ஸ் இந்த கிளாத்தை வந்து 4 மடிச்சு போட்டுருக்கேன். 4 மடிச்சுட்டு இந்த கீழே பகுதி வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நான் வந்து சின்னதா பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட லென்த் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 10 இன்ச் ஸ்லீவ், 1 இன்ச் வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ 11 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். ஸோ 11 இன்ச்சை மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 10 இன்ச் வரணும். ஸோ 10 இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கிட்டு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே வந்து கீழ் ரவுண்டு வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து மேல வரைக்கும் அந்த 1.5 இன்ச் மார்க் கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து டிரா பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் டிரா பண்ணிட்டு நம்ம பஃப் ஸ்லீவ்க்கு டிரா பண்ணணும். 5 இன்ச் பஃப் வைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்லீவ் ஹைட் மார்க் பண்ணியிருந்தா அங்க இருந்து 5 இன்ச்சும் இந்த அகலத்துல 5 இன்ச்சும் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நம்ம ஸ்லீவை வந்து மேல வரைக்கும் கொண்டுட்டு போய் பஃப் ஸ்லீவ்க்கு டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த பஃப் ஸ்லீவ்க்கு டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அதுதான் கட் பண்ணணும். மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் கட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துலயும் நம்ம ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு கிட்டயும் கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் பகுதி எது அப்படின்றதும் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான ஸ்லீவ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கட் கொடுத்தாதான் நமக்கு இங்க இருந்து பஃப் ஸ்லீவ்க்கு ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம டாப்போட இந்த நெக் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு கிளாத் கட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்து அதை வந்து இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு போட்டுட்டு நம்ம டாப்போட இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே அந்த கிளாத்க்கு மேல வச்சுக்கிறேன். கிளாத்க்கு மேல வச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு ட்ரா பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எந்த நெக்கு கட் பண்ணியிருக்கோமோ அது நம்ம இந்த கிளாத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் கிளாத் வந்து எடுத்துக்கிறோம். அந்த உள்ளே போகிறதுக்கு லைனிங் மாதிரி உள்ளே போகும் இல்லையா, ஸோ அதுக்காக இந்த 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த கிளாத்தை கட் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் ஷேப்பு ரெடி ஆகிடும். இந்த கிளாத் தான் நம்ம ஃப்ரண்ட்ல வைக்கணும். இப்போ பேக்ல வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப் வச்சிருக்கேன் அப்படின்னால கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறனால ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ டாப்போட ஃப்ரண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் கீழே செமி அம்ப்ரெல்லாவோட கிளாத்து, அதுக்கப்புறம் ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ டாப்போட ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். நம்ம வந்து டாப்ல அட்டாச் பண்றதுக்கு ஃப்ரண்ட்ல அட்டாச் பண்றதுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சுட்டு கரெக்டா அந்த நெக்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டா வச்சுட்டு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் கொடுத்துக்கலாம். எங்கெங்க ரவுண்ட் ஷேப் வருதோ அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்துட்டா ஈஸியா திரும்பிடும். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். இப்போ கட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த
பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்ல வந்து இந்த பேக் சைடு கிளாத் வந்து பிசுறா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிசுறு உள்ள போறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே இந்த கிளாத்தை வந்து மடிச்சு நீங்க ஹெம்மிங்கும் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்படியே 1/4 இன்ச்சு மடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்ல. ஸோ இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணி பேக் சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடோட நெக் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நெக் ஃபினிஷ் ஆயிருக்கு. இப்போ பேக் நெக் ஸ்டிச் பண்ண போறோம். பேக் நெக் ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்ட் நெக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம். கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜாயின் பண்ணி எடுத்ததும் இந்த பேக் சைடு பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பேக் சைடு வச்சு இந்த கிராஸ் பீஸையும் இந்த நெக் பீஸையும் அப்படியே வச்சு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம படிமான தேல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி படிமான தேல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு திருப்பணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா மடிச்சு அப்படியே அந்த ஓரத்துல ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் பேக் சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு ரவுண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ பேக் சைடு இது கரெக்டான சைடும், இந்த ஃப்ரண்ட் வந்து பேக் சைடு திருப்பியும் வச்சு இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஈக்குவலா பிடிச்சிட்டு ஷோல்டரை வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கிளாத் இருந்ததுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் வந்து கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் எடுத்திருக்கோம். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து இங்கே கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் நம்மளுக்கு இந்த பஃப் இந்த ப்ளீட்ஸ் மாதிரி வரணும். ஸோ நீங்க இந்த மாதிரி தனியா வச்சு ப்ளீட்ஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஈஸியா கிளாத்தோட ப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது சென்டர் கட் கொடுத்துறோம் இல்லையா, அது சென்டரும் கரெக்டா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிருக்கோம் அந்த இடத்துல வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு சைடு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, 1.5 இன்ச்சு அங்க கட் கொடுத்தோம் இல்லையா, அந்த கட்டும் டாப்போட கட்டும் 2 சேர்ற இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம 1.5 இன்ச்சுக்கு கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுவும் டாப்போட கட்டும் ஒன்னா சேர்ற இடத்துல இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா ஸ்லீவ், அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அப்படியே ஜாயின் பண்ணிட்டு நம்ம எங்க ப்ளீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டர் கிட்ட வரைக்கும் எவ்வளோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அந்த கிளாத் எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும் சென்டர் கிட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் அதே மாதிரி தான். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுட்டு நான் கட் கொடுத்துற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அளவுக்கு என்னோட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ இங்கே சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ சென்டர் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கேதர்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. கேதர்ஸ் மாதிரியோ இல்லைன்னா சின்ன சின்ன ப்ளீட்ஸாவோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் சென்டர் கிட்ட இங்கே வச்சுட்டு இப்போ ஸ்லீவை வந்து சென்டர் கிட்ட வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சென்டர் கிட்ட ப்ளீட்ஸ் மாதிரி ஒரு சைடு கொடுத்துட்டேன் இல்லையா, ஸோ இன்னொரு சைடும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா ப்ளீட்ஸ்க்கானது, அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இந்த சைட்ல இருந்து ஸ்லீவ் கிளாத்தை இந்த மாதிரி ஒன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா அது வரைக்கும் ஒன்னா வச்சுட்டு அந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். இப்போ கட் கொடுத்துற இடம் வரைக்கும் பின் பண்ணிட்டு இப்போ இந்த சைடு எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதே மாதிரி கேதர்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம சென்டர் கிட்ட வச்சு அப்படியே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நார்மலா இப்போ எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் கிட்ட பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் எனக்கு ப்ளீட்ஸ் மாதிரி கேதர்ஸ் மாதிரி வச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல பஃப்னு இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம அப்படியே பஃப் ஸ்லீவ் வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா கிளாத்தோட டாப் கிளாத்தோட ஜாயின் பண்ற மெத்தடு. இதே மாதிரி நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க கரெக்டா நம்மளுக்கு கிளாத் வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டா ஜாயிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ராக்கோட கீழ் பகுதி அந்த செமி அம்பரலா கட் பண்ணிருக்கோம் இல்லையா அதை வந்து ஜாயின் பண்ணிடணும் டாப்போட கிளாத்ல. இப்போ நம்ம டாப்போட கிளாத்ல வந்து கீழ் பாட்டை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு செமி அம்பரலால கொஞ்சம் ஜாயின் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டான இருக்க இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ண அந்த கிளாத், ஸோ நம்ம இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஈக்குவலா வச்சு
இப்படி வச்சு அப்படியே நம்ம எந்த கால் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு செமி அம்ப்ரெல்லா அந்த கட் வந்து கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் ஒண்ணு போட்டுக்கலாம். படிமான தையல் போடுறதுனால அப்படி நம்மளுக்கு அந்த கிளாத் ஜாயின் பண்ணது வந்து தெரியாது, இப்படி படிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு செமி அம்ப்ரெல்லா வந்து கீழே வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம டாப் கிளாத்தோட ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த டாப் கிளாத் வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா தானே நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்றேன். ஃப்ரண்ட் இந்த பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த செமி அம்ப்ரெல்லாக்கான இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி மேல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதி வந்து திருப்பி பேக் சைடா வச்சு, பேக் சைடு இருக்கு, டாப் பகுதி வந்து கரெக்டான சைடு இருக்கு, இந்த மாதிரி வச்சு ரெண்டுத்தையும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இதே மாதிரி ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த கீழ் பகுதியோட ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். சைடுக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் 1.5 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சு கிளாத்தை வந்து விட்டுட்டு அப்படி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியணுன்றதுக்காகவே நான் கட் பண்ணும் போது கட் கொடுத்துருந்தேன், எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துலலாம் கட் இருக்கு. ஸோ அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நான் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருவேன் சைடில். ஸோ கையில இருந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா 1.5 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். இப்போ நான் சைடை வந்து ஜாயின் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சைடும் ரெண்டு தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் சைடு ஜாயின் பண்ணிட்டு டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து நம்ம பிசர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அம்ப்ரெல்லா செமி அம்ப்ரெல்லா டாப்ல வந்து கீழே வந்து நம்மளுக்கு அம்ப்ரெல்லா ஷேப்ல வந்து கர்வ் ஷேப்ல இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு இந்த ஓரத்துல அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே வந்து ஒன்னாவே ரெண்டு மடிப்பு மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து அப்படியே சுருக்கமா வரும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே திருப்பிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை திருப்பிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சுருக்கம் வராது. இந்த கர்வ் இருக்க இடத்துலலாம் சுருக்கம் வராது, பிளைனா இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கும். மடிப்பு வந்து சின்னதாகவும் மடிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்க, நான் ஸ்டிச் பண்ணது கர்வ் ஷேப்ல அழகா திரும்பியும் இருக்கு, எந்த சுருக்கமும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செமி அம்ப்ரெல்லா லாங் ஃப்ராக் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படிதான் இருக்கு என்னோட செமி அம்ப்ரெல்லா ஃப்ராக்கு. கீழே வந்து செமி அம்ப்ரெல்லா, அப்புறம் மேல வந்து ஸ்லீவ்ஸ்ல வந்து பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெக் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.